வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் டபுள் பீன்ஸை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு டபுள் பீன்ஸை உருளைக்கிழங்கோடவே சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணீர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். நல்லா உருளைக்கிழங்கு வெந்த பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளியை போட்டு நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தொக்கா வேணுன்றவங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா பாதி வெங்காயம் பாதி தக்காளி போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுத போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கியாச்சு. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. வேக வச்சுருக்க அந்த டபுள் பீன்ஸ் அந்த தண்ணியோடவே சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள், நமக்கு எது ஃப்ளேவர் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா வற்றி வரட்டும். தண்ணிலாம் நல்லா வற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா இதை சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வற்றின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேயே இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துடும். நல்லா கமகமன்னு ரொம்ப சுவையான வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் வறுவல் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கு தொட்டுக்கொள்ளவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.